பிரிசன் மினிஸ்ட்ரி இந்தியா இந்திய சிறைப்பணி தூத்துக்குடி கிளை. எமது பணித்தளங்கள் பாளையங்கோட்டை மத்திய சிறை, தூத்துக்குடி கிளை சிறை, ஸ்ரீவைகுண்டம் டிஸ்ட்ரிக்ட் சிறை, நாங்குநேரி பாஸ்டரல் பள்ளி, திருச்செந்தூர் கிளை சிறை, தட்டப்பாறை சீர்திருத்த பள்ளி. எமது தன்னார்வ தொண்டர்கள் மொத்தம் 42 பேர் உள்ளனர். அவர்களில் டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், தொழில் முனைவோர் என்று எல்லாரும் பணி செய்கின்றனர். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஆன்மீக பணியும் கவுன்சிலிங் வழிநடத்துதலும் கொடுக்கின்றோம். கல்வி பணியில் தமிழக அரசு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 4 சக்கர வாகனம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளோமா 25 பேர் படிப்பதற்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கின்றோம். நாங்குநேரியில் உள்ள 19 வயது முதல் 23 வயது வரை உள்ள இளம் குற்றவாளிகளுக்கான பாஸ்டரல் சிறையில் ஒவ்வொரு வாரமும் தன்னார்வ தொண்டர்கள் சென்று வாழ்வியல் பயிற்சியும் மனநல கவுன்சிலிங்கும் உளவியல் பயிற்சியும் அளித்து வருகின்றார்கள். கோடை காலத்தில் 4 நாட்கள் வாழ்வின் குறிக்கோளை அடைவதற்கு கூர்நோக்கு முகாம் நடத்துகின்றோம். தட்டப்பாறையில் இருக்கின்ற அரசு சீர்திருத்த பள்ளிக்கு மாதத்திற்கு 2 முறையாவது சென்று சிறுவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளோம். மேலும் கிறிஸ்து பிறப்பு, புது வருடம், பொங்கல், குடியரசு தினம், சுதந்திர தினம், தீபாவளி போன்ற திருவிழாக்களில் கலை நிகழ்ச்சிகள் வழங்கி அவர்களை மகிழ்விக்கின்றோம். பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களுக்கு சிரமம் அதிகம் இருப்பதால் நமது ஆயர் அவர்கள் தலைமையில் 8 சைக்கிள்கள் வழங்கியுள்ளோம். தூத்துக்குடி கிளை சிறையில் கைதிகளுக்கு இரவு வேளையில் அவசர தேவைக்கு சிரமப்படுவதால் சுமார் 5000 லிட்டர் வாட்டர் டேங்க் ஒன்று அமைத்து எல்லா செல்களுக்கும் பைப்லைன் வழங்கி நமது ஆயர் தலைமையில் திறந்து வைத்து கடந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினோம். தன்னார்வ தொண்டர்கள் சிறப்பாக பணி செய்ய அவர்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பயிற்சி பாசறைகள் நடத்துகின்றோம். முக்கியமாக கைதிகளை சந்திக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்வது, கவுன்சிலிங் கொடுப்பது எவ்வாறு என்று சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில அளவிலும் இந்திய தேசிய அளவிலும் நடைபெறும் கான்ஃபரன்ஸுகளுக்கு தன்னார்வ தொண்டர்களை அழைத்து செல்லுகின்றோம். அங்கு அரசு அதிகாரிகளோடு அறிமுகம் செய்து தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். மேலும் பணியில் தெளிவும் அனுபவமும் ஊக்கமும் அவர்களுக்கு இதனால் வழங்குகின்றோம். நமது மறை மாவட்டத்தில் உள்ள சுமார் 22 மேல்நிலை பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு A Crime Free Society என்ற தலைப்பில் குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களின் பங்கு என்ன என்று கருத்தரங்குகள் நடத்தினோம். மேலும் இந்த சிறை பணிக்கான நன்கொடை திரட்டுவதில் மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டதார்கள். அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள், தங்கப் பதக்கம், கோப்பைகள் வழங்கி பாராட்டியுள்ளோம். சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்க நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.